ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போனால் ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். ராயன் படம் பார்த்தாச்சு. ராயன் படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ராயனுங்க 50வது படம். தனுஷ் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து துஷாரா விஜயன் அவங்க இருக்காங்க, நம்ம அபர்ணா பாலமுரளி இருக்காங்க, சந்தீப் கிஷன் இருக்காங்க, காளிதாஸ் ஜெயராம் அவங்க இருக்காங்க, பிரகாஷ்ராஜ் இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காங்க. அது மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. முக்கியமாக செல்வராகவன் தனுஷோட அண்ணன் இருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்த படத்தில் ஸ்கோர் அடிச்சிருக்காரா தனுஷ் அவங்க 50வது படத்தில் அப்படின்னு பார்த்துடலாம். யாரை புதுசாக சேனல் வந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயன் படங்க அமைதியான வாழ்க்கையில் நம்ம தனுஷ் அவங்க, அதாவது அப்பா அம்மாவை இல்லாத ஒரு ஃபேமிலியில் அண்ணனாக வந்து 3 பேர்த்த வளர்த்திட்டு வரேன்னே சொல்லாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம துஷாரா விஜயன் வந்து தனுஷ்க்கு தங்கச்சியாக வராங்கன்னே சொல்லாங்க. தம்பியாக 2 பேர் வராங்க. நம்ம சந்தீப் கிஷனு, காளிதாஸ் ஜெயராம் 2 பேர் தம்பியாக வராங்க. அமைதியான வாழ்க்கையில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு கிராமத்து சைடில். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரும்போது நார்த் மெட்ராஸ் சைடில் அவருக்கு வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. தனுஷ் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வில்லனாக வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா அவங்க வராங்க. இடையில இடைஞ்சல் பண்ணிட்டு வராங்க. அது கடைசியாக யுத்தமாக மாறுதா இல்லை ரத்த குளமாக மாறுதா அப்படின்னு தான் படம் வந்து போனே சொல்லாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து அதோட வைப்புன்னு பார்த்தோன்னா ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் தாங்க படத்தை தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் பைப்பை திறந்தால் தண்ணி தான் வரும். ராயன் படத்துக்குள்ளே போய் உள்ளே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படமே வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வயலன்ஸு சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து நீங்கள் குழந்தைகளோட பார்க்குறக்கு அளவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறனால தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. ஒரு நல்ல ஒரு படம் வந்து தனுஷ் அவங்க ரொம்ப நாள் கழித்து 50வது படத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காருன்னே சொல்லாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த உசிரே அந்த ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் கேட்டிருப்பீங்க ட்ரைலர்லேயே, அதுதாங்க உட்காந்து நின்று ஸ்கோர் அடிச்சதுன்னே சொல்லணும்னா அந்த பிஜிஎம் ஒன்று. அப்புறம் முக்கியமான ஒரு ஸ்கோர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா துஷாரா விஜயன் இந்த படத்தில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த இது பர்ஃபார்மன்ஸ் டைலாக் கூட நல்லாவே பண்ணியிருக்கானே சொல்லாங்க. சில நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு, இந்த தங்கச்சி கேரக்டருக்கு வந்து ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா எனக்கு தெரியலை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம துஷாரா விஜயன் அவங்க நடிச்சிருக்கானே சொல்லாங்க. இந்த படத்தில் வாழ்ந்திருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ தூரம் வாழ்ந்து நல்லாவே பண்ணியிருக்கானே சொல்லாங்க. அடுத்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம துஷாரா விஜயனோட நம்ம இவங்க, அதாவது அபர்ணா பாலமுரளியோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரோலில் தான் வராங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டாக ஸ்கோர் பண்ணிட்டு தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தீப் கிஷனு, நம்ம காளிதாஸ் ஜெயராம் இவங்களோட கேரக்டர் வைஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே பண்ணிக்கானே சொல்லாங்க. நம்ம செல்வராகவனோட என்ட்ரி வரும்போது தேட்டரில் ஒரு வைப்பு வரும் பாருங்க, அந்த பிஜிஎம்முக்கே வேறு லெவல்னே சொல்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாவோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், நம்ம செல்வராகவன் சார் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வருவான் பேயாட்ட வருவான் அப்படின்னு சொல்லி தேட்டரில் கத்துறாங்க பாருங்க, வேறு மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையாக அந்த வைப்பை வந்து இன்னும் குறையாம தான் அந்த ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சீன் பை சீனு தெறிக்க விட்ருக்கானே சொல்லாங்க. நார்த் மெட்ராஸ் சைடில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. இவருக்கு பவர் பாண்டின்னு ஃபஸ்ட்டு படம் தனுஷ் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் எந்த அளவு பண்ணாரோ அதே அளவு கொஞ்சம் ஒரு ட்ரிபிள் மடங்கு மேலே ஏறி வேறு லெவலில் இந்த படத்தோட அவுட்புட் கொடுத்துருக்கானே சொல்லாங்க. முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லலானே சொல்லாங்க. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு, தனுஷ் சாருக்கு, எஸ்ஜே சூர்யா சாருக்கு. எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே இவராப்பா அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு தாங்க இருக்குது. ஏன்னா ஜெகதாண்ட XX படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இவங்களுக்கு விஷாலுக்கு வில்லனா, அதாவது கூட டீமாக இருக்கிற மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி வருவார்னு பார்த்தா இதில் வில்லனாக வந்து மிரட்டி விட்டார்னே சொல்லாங்க. சீன் பை சீனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரகாஷ்ராஜ், செல்வராகவன் இவங்க 2 பேத்துக்கும் ஈக்குவல் கேரக்டர் தான். அவங்க கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ராயன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 10 கொடுத்தே ஆனுங்க யார் என்ன சொன்னாலும். ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நான் எதையுமே வந்து நான் லீக் அவுட் பண்ண விரும்பலை. ஏன்னா அந்தளவு கஷ்டப்பட்டு படத்தை வந்து நம்ம தனுஷ் சார் அவங்க டைரக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக தேட்டர் சைடு விசிட் பண்ணி எல்லாருமே பாருங்கள். படம் வேறு லெவல். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.